Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான். மசாலாலாம் அரைச்சி வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலை வச்சுக்கோங்க அடுப்பில். இது இப்போ சில பொருட்களை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது தனி ஸ்பைஸ் மசாலா இது, அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள், அதாவது கொத்தமல்லி விதைகளை நல்லா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது நல்ல நிறம் மாறாமல் நல்லா ஆனால் வறுபடணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் மிளகு அதிகமாக சேர்த்துட்டு வரமிளகாவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா 3 பொருளையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே மிளகு அதிகமாக சேர்த்து நீங்கள் வரமிளகாவை கம்மி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் கூட நீங்கள் அளவை மாற்றிக்கலாம். இப்போ கூடவே ஒரு கல்பாசி, 2 பட்டை, அதாவது பட்டைன்றது 2 துண்டு, ஒரு பட்டையை 2ஆக இது பண்ணியிருக்கேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே பெருஞ்சீரக தூளாக நான் சேர்த்துட்டேன். நீங்கள் பெருஞ்சீரகமாக இருந்தால் 1 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் பொடி பண்ணி வச்சதுனால அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து திருப்பி இது கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துடலாம். நான் ஒரு 4 காஞ்ச மிளகா, 5 காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக சேர்க்குறேன். நீங்கள் அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் மட்டும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம தனியாக ட்ரையாக அரைச்சி எடுக்கணும். இப்போ அதே பேன்லே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ வறுக்கிற பொருள் எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டிய பொருள் தான். இதில் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கி சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 8லேருந்து 9 பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு இப்போ இந்த ரேஷியோலாம் நான் சொல்கிறேன். நீங்கள் அளவை பொறுத்து நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் கோழியோட அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கணும், நல்லா டிரான்ஸ்லண்ட்டாக வதங்கணும். அந்த இன்டர்வலில் நம்ம ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காவை துருவிக்கலாம். அடுப்பிலே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அப்போ நம்ம 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவி அதையும் சேர்த்து வதக்கணும். அதனால் இப்போ இதை வெங்காயத்தை நடுவில் கிண்டி விட்டு நல்லா வதக்கி எடுங்க. நான் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துடலாம். நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதில் அடுத்த பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். இதில் தக்காளி, 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா சுருள வதங்கணும், நல்லா தோலெல்லாம் சுருங்கி நல்லா வதங்கணும். அதையும் எடுத்துட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா 1/4 கப்பு தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு வேணான்னு நினைக்கிறவங்க கசகசாவோ இல்லை பொட்டுக்கடலையோ சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். அதையும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை இப்படி பொடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து நல்லா பொடி பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி தனியாக அந்த பொடியை அரைச்சி வச்சுடுங்க. இப்போ அடுத்தது வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வதக்கணும் இல்லையா, அதை லைட்டாக தண்ணி சேர்த்து அதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி அதையும் ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம்.
இதுக்கப்புறம் இதே மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காவும் முந்திரி பருப்பும் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மைய அரைச்சி அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வாணலில் நல்லெண்ணெயை வந்து ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடவம் வந்து நான் தாளிச்சிக்கிறேன். வடவம் தாளிக்கும் பொழுது அது சுவையே வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் அதை தாளிச்சிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கிட்டு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். நல்ல கலர் மாதிரி ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம கோழி வேகிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இப்போ இங்கே பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்குற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி அந்த தட்டை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் எல்லா பச்சை வாசனையும் நமக்கு போகணும். இப்போ இந்த லைட்டாக அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா இது வதங்கி சுருள வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா வதங்க தான் இந்த குழம்பு வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. கூடவே சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் இல்லை, சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சோம் இல்லையா ஸ்பைஸ் பவுடர்ஸு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதனுடைய பச்சை ஸ்மெல்லும் நமக்கு போகணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து தூளெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம வறுத்து அரைச்சாலுமே இது கூட சேரும் பொழுது நல்லா வதங்கி வரணும். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இது வதங்கி வரட்டும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் அதை விடுங்க. அப்போ வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டவ் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கிலோ நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து 5 to 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியோடே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ வந்து இது கூட இந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இந்த கோழியில் எல்லா மசாலாவும் இறங்கணும். அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளிப்பு காரம் எல்லாமே கலந்து இருக்கணும் இந்த குழம்பு. அதனால் அதையும் கரைச்சி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த குழம்பு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி அதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி இலை தூவி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அழகாக அந்த குழம்புல சூப்பராக மேலே விட்டோம்னா இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலா அரைச்சி புளிப்பு காரமுமாக இருக்கிற நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியோட சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.